الله أكبر الله أكبر الله أكبر. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி வந்து ஹனஃபி மதுஹபை பொறுத்தளவுக்கு வாஜிபு, ஷாஃபி மதுஹபை பொறுத்தளவுக்கு சுன்னத் அப்படின்னு சொன்னீங்க. எந்த நிலையில் வாஜிபு, எந்த நிலையில் சுன்னத்து? ரைட். ஏன்னா ஹனிபு மதபில் வாஜிப்புங்கிறதுனால ஹனி மதபை சார்ந்த எல்லாருக்கும் வாஜிபா அப்படின்னு வந்துடுமல்லவா. அதே போல் ஷாஃபி மதபில் சுன்னத்து மொக்கதாங்கிறதுனால ஷாஃபி மதபை சார்ந்த எல்லாருக்கும் சுன்னத்து மொக்கதாவா அப்படிங்கிறது தான் உங்களுடைய கேள்வியாக இருக்குது. அப்படி கிடையாது. அது யாருக்கு வாஜிபு யாருக்கு சுன்னத்துங்கிறது ரெண்டு மதபிலையும் தெளிவாக இருக்குது. ஹனஃபி இமாம்கள் சொல்கிறாங்க, ஒருவருக்கு அந்த ஹஜ்ஜு பெருநாள் அன்று ஜக்காத்துடைய நிசாபு இருந்தால் அவர் உலஹையா கொடுக்கணும், வாஜிபு. அந்த நிசாபு இல்லை, கடமை இல்லை, விரும்பினா கொடுக்கலாம், அது ஒரு விஷயம். கடமைங்கிறது வராது. அப்போ ஜக்காத்து நிசாபுன்னு சொன்னாக்கா தங்கமாக இருந்தால் 85 கிராம், வெள்ளியாக இருந்தால் 612 கிராம், பணமாக இருந்தால் வெள்ளி 612 கிராம் எவ்வளோ மதிப்பு பெறுதோ அந்த ரூபாய் இருந்தாலும் வச்சுக்கணும். சில பேர் இல்லை தங்கத்தை தான் மதிப்புன்னு சொல்லுவாங்க. அதாவது பல லட்சம் ரூபாய் வந்தாலும் நீங்கள்லாம் அமலே செய்யாமல் இருங்கப்பாண்டு சலுகை காட்டுற மாதிரி ஆகுது. அதனால் ரெண்டுமே நாணயங்கள் தான். இந்த கவர்மெண்ட்டு தங்கத்தை இருப்பாக வச்சுக்கிட்டு பணத்தை வெளியிடுது, அதுக்கு நமக்கு என்ன இருக்குது? அந்த கவர்மெண்ட்டு செய்கிறதா நமக்கு தெரியல, நமக்கு மார்க்கம். நமக்கு செல்லலால் சொன்னதான் மார்க்கம். என்ன சொன்னாங்க? ரெண்டு நாணயங்கள் சொன்னாங்க, தங்க காசு வெள்ளி காசு சொன்னாங்க. செல்லலாசன் காலத்தில் ரெண்டுமே காசாக தான் இருந்துச்சு. தங்க காசுன்னா தங்கம் தான், வெள்ளி காசுன்னா வெள்ளி தான். இப்போ நமக்கு நாணயம்ங்கிறது வெள்ளி தங்கம் ரெண்டு இடத்துல இருக்குது. இப்போ நாணயம்ங்கிறது அந்த தங்க காசு வெள்ளி காசு மாதிரி தானே இப்போ மக்களுக்கு பழக்கத்தில் இருக்கிறது. அப்போ அதில் எது கம்மியோ அதை வைக்கணும். இப்போ தங்க காசு வெள்ளி காசு அப்படின்னு சொன்னால் இப்போ எது குறைவான மதிப்பில் இருக்குதோ அதைத்தான் பண்ண வைக்கணும். இப்போ வெள்ளின்னு மதிப்பு வச்சா குறைவான தொகை இருந்தாலும் கடமாண்டு வரும். ஜக்காத்துக்கே சொல்ல வர, ஜக்காத்தை வச்சு தானே இதுக்கு ஃபித்ராவுக்கும் ஜக்காத்தை வச்சு தான் முடிவுக்கு வர்றோம். அதனால் ஜக்காத்துக்கே சொல்கிறேன். அப்போ வெள்ளியே தான் வைக்க. இப்போ ஒரு பேச்சுக்கு ஒப்பமே திடீர்னு வெள்ளி விலை கூடிருச்சு, தங்கம் விலை படுத்துருச்சுன்னு வச்சுக்கிறேங்க. இப்போ கணக்கு போட்டால் தங்கத்தில் கணக்கு போட்டால் கம்மியான ரூபாய் வருது, வெள்ளியை கணக்கு போட்டால் எங்கே வருது? இப்போ நம்ம எதை தான் வைக்கணும்? தான் வைக்கணும். ஏன் நாணயங்கள் அவ்வளோதான், எது குறைவாக இருக்குதோ அதை நாணயத்தை வைக்கணும். இப்போ இவர் தங்கத்தை கணக்கு போட்டால் வெள்ளி நாணய அளவிற்கு இவருக்கு பணம் இருந்தும் கூட ஜகாத்து கொடுக்காமல் இருக்கிறான்னு வந்துடும். ஆனால் சில பேர் இதை தவறாக புரிஞ்சுக்கிறாங்க. நாட்டில் எப்படி வெளியிடுறாங்க அதை தான் யோசிச்சுட்டு இருக்கிறாங்க. அதெல்லாம் நமக்கு நாணயம் தான் நமக்கு. சரி, அது இருக்கட்டும். அதன் அடிப்படையில் இந்த அளவு இருந்தால் அந்த அன்னைக்கு இன்னொன்று பார்க்கணும், ஒரு வருடம் ஆக வேண்டும். ஜக்காத்து நிசாபு இருந்து ஒரு வருடம் ஆனால் தான் ஜக்காத்து கடமை. ஆனால் இங்கே அப்படி இல்லை, உலகை அப்படி இல்லை. ஜக்காத்துடைய நிசாபு அந்த அன்னைக்கு இருக்குதா உலக கடமை. அனுபவம் சொல்கிறாங்க, இல்லை ஒன்று ஒரு வருஷம் ஆகலையே, நேற்று தானே இது வந்துச்சு, போன மாதம் தானே எனக்கு வந்துச்சு, அதெல்லாம் அந்த அன்னைக்கு இருந்தால் போதும். ஜக்காத்துக்கு அது இருக்கு, அதான் வச்சா நிசாபுக்கு தான் ஜக்காத்து நிசாபை தவிர ஒரு வருடங்கள் அளவு இல்லை. அது ஒன்று. இன்னொரு வித்தியாசமும் இருக்குது இங்கே. ஜக்காத்துடைய நிசாபு இல்லை, ஆனால் அவருடைய அவசிய தேவைகளுக்கு போக மீது எக்ஸ்ட்ரா பொருட்கள் இருக்குது, அது இந்த ஜக்காத்துடைய அளவுக்கு இருக்குது, அப்போதும் கடமை அப்படிங்கிறாங்க. இப்போ உதாரணத்துக்கு ஒரு ஆள்கிட்ட தங்கம் வெள்ளி இல்லை, பணமும் இல்லை, ஜக்காத் இல்லைன்னு சொல்லுவோம். சரி, ஒரு ஆள்கிட்ட வந்து மாணிக்கம் இருக்குது, வைரம் இருக்குது, பவளம் இருக்குது, இதுக்கு ஜக்காத்து கடமையா? ஜக்காத்து கடமை கிடையாது. இல்லை. ஆனால் இங்கே அது ஜக்காத்து கடமை இல்லாமல் இருக்கலாம். இப்போது அதை நீங்கள் விலை மதிப்பு போட்டால் ஜக்காத்துடைய அளவு தொகைக்கு நிகராக இருந்தால் உறுதியாக கொடுக்கணும். இல்லைங்க, என்கிட்ட தான் பணம் இல்லை, வெள்ளி தங்கம் இல்லை, ஜக்காத்து கடமை இல்லை, உறுதியாக தேவையில்லை அப்படி சொல்லக்கூடாது. இங்கே ஜக்காத்துடைய நிசாபு அல்லது ஜக்காத்து நிசாபை அடைகிற அளவிற்கு எக்ஸ்ட்ரா உள்ள அவருடைய பொருட்கள் தேவைக்கு போக அதான் உள்ள பொருட்கள், அதை கணக்கு பார்க்கணும். காருண்டே வச்சுக்கலாம். காரு 5 லட்ச ரூபா கார் வச்சுருக்காரு, 10 லட்ச ரூபா கார் வச்சுருக்காங்க வச்சுக்கிறோங்க. கையில் அவருக்கு நிசாபுட அளவு பணம் இல்லை, நிசாபு இல்லை. இப்போ ஆனால் அத்தியாவசிய பொருள் அல்ல காருங்கிறது, அவருடைய எக்ஸ்ட்ரா உள்ளது தான். இப்போ காரு போகுதுல்ல, 5 லட்ச ரூபா வச்சுக்கிறோங்க, நிசாபுடைய அளவு தொகைக்கு வந்துருச்சுல, இப்போ இவர் உறுதியாக கொடுக்கணும். இந்த இதுக்கு மட்டும் ஹனஃபி மதப் இமாம்களும் இப்படி சொல்லி காட்டுறாங்க. சரி, இப்போ ஹனஃபி மதப்பில் வாஜிப் யாருக்கு வாஜிப்னு நம்ம சொல்லிட்டோம். இந்த அளவில் பார்த்தா ஒரு வீட்டிலே கூட பலருக்கு வாஜிபாக வந்துடலாம்.
இப்போ கணவருக்கும் ஜக்காத்து நிசாப் இருக்குது, மனைவிக்கும் ஜக்காத்து நிசாப் இருக்கு வைக்கலாம். இப்போ 2 உதவியா கணவரும் கொடுக்கணும், மனைவியும் கொடுக்கணும். ஏன்னா இங்கே அளவு என்ன, ஜக்காத்து நிசாப் தானே. ஓகே. சரி, ஷாஃபி மதபுல சுன்னத்து மொக்கதா. இது யாருக்குன்னு சொன்னால், ஒருவர் தனக்கும் தன் பொறுப்பிலே உள்ளவர்களுக்கும் அந்த பெருநாள் அன்றும் அதற்கு அடுத்து வருகிற ஐயாம தஷ்ரீக நாட்கள் 3 நாட்கள், இந்த 4 நாட்களுக்கு உணவு உடைக்கு போக மீது பணம் இருக்குது, உதவியாக கொடுக்குற அளவுக்கு வசதி இருக்குது, இவர்கள்லாம் சொன்னது மொக்கதான்ட்டாங்க. இந்த 4 நாட்களுக்கு தனக்கும் தன்னுடைய பொறுப்பில் உள்ளவன்னு சொன்னால் மனைவி, மக்கள், பெற்றோர்கள், இவர் உணவுடைய இப்போ மீது இருந்தால் கொடுத்துட வேண்டியது உங்களுக்கு சொன்னது மொக்கதான். அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர்.